இன்னைக்கு வாழ்வியல்ல நம்ம மாயையில சிக்கி தவிக்கிறோம். என்ன மாயை? எல்லாருக்குமே இறைநிலை அடையணும், பூரண நிலை அடையணும், வாழ்க்கையில சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் இல்லாது, காலம் இல்லாது, நல்ல உணவு இல்லாது, வாழ்க்கையில கல்வியில பொருளாதாரத்துல மேன்மை அடையணும், ஒரு நல்ல நிலை அடையணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு செல்வம் இல்லைங்க, என்கிட்ட தொழில் இல்லைங்க, என் உடம்பு ஒரே மாசத்துக்கு 2 நாள் சளி பிடிச்சிருது, கைகால் முடியல, வீட்டில் மருத்துவ செலவுகளாக வருது, அது மட்டும் இல்லாத குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, அதனால எனக்கு மன அமைதி இல்லை. அந்த மன அமைதிக்காக தாங்க நான் தியானத்துக்கு போனேன், எனக்கு மன அமைதி கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் என்னால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னுலாம் சொல்கிறாங்க. அநாதி சித்தருடைய ஆசீர்வாதத்தில் இன்மையிலும் மறுமையிலும் துன்பம் இல்லாது மரணமில்லா பெருநிலை, வள்ளல் பெருமான் சொன்னது போல மரணமில்லா பெருநிலைங்கிறது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தானே இறப்புன்னு ஒன்று இருக்கும். பிறப்பை அறுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது. பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவற்றவர் உள்ளிருதோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்ம வணக்கங்கள். எத்தனையோ சித்தர்களும் மகான்களும் ரிஷிமார்களும் நம்ம இந்த பூமியில் நம் மக்கள் பயன்பெறும் விதமாக எண்ணற்ற யோக தவ கலைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அகத்தியர், போகர் இது போன்ற சித்தர்கள் அஷ்டாங்க யோகம்னு பல படிநிலைகளில் நம்ம சமாதி நிலை, சமாதி யோகம், நிர்விகல்பம் இது மாதிரியான பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. நான் நிர்விகல்ப விகற்ப சமாதியில் என்னுடைய குருவா அநாதிநாதரும் முருகப்பெருமானும் அருளிய அஷ்டாங்க யோகங்கக்கூடிய பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் பல குருமான்கள் பல பயிற்சிகளை கொடுக்குறாங்க. உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எங்கே பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த பயிற்சியை முறையாகவும் சரியாகவும் எடுத்தால் அது ரொம்ப சந்தோஷம்தான். மற்ற பயிற்சிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, இன்னைக்கு வாழ்வியலில் நம்ம மாயையில் சிக்கி தவிக்கிறோம். என்ன மாயை? எல்லாருக்குமே இறைநிலை அடையணும், பூரண நிலை அடையணும், வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் இல்லாது, காலம் இல்லாது, நல்ல உணவு இல்லாது, வாழ்க்கையில் கல்வியில் பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும், ஒரு நல்ல நிலை அடையணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் பாதி நாட்கள் என்ன ஆனதுன்னே தெரியல. திடீர்னு இன்னொரு சில நாட்கள் ஆகுச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரியக்கூடிய காலகட்டங்கள் வந்துடுது. அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கோம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவர்க்கு எவ்வுலகிலுமே இடமில்லை. அப்போ இங்கே பொருளும் வேணும், அருளும் வேணும். வறுமை, நோய் இது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஐயா, எனக்கு நிறையா தியானம் பண்ணணும்னு ஆசை, யோகம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இரவு நேரங்களில் நான் வேலைக்கு போகிறேன், பகல் நேரங்களில் ஓய்வு எடுக்கிறேன், எனக்கு யோகம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, இல்லை என்னால் உடம்பு முடியல, எனக்கு உடல் நலத்தினால என்னால் உட்காந்து தியானம் பண்ண முடியல. இது மாதிரியான நிறைய சின்ன சின்ன விஷயங்களை மக்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அதற்காக நான் நிர்விகல்ப சமாதியில் இருக்கும்போது என்னுடைய குருநாதர் அநாதி சித்தர் அருளிய அந்த அஷ்டாங்க யோக பயிற்சிகளை பல இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற பயிற்சிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இதை 8 பயிற்சிகளாக நான் பிரித்து கொடுக்குறேன். அதாவது திருவடி தீட்சை, திருமுக தரிசனம், விஸ்வரூப காண்டீப தரிசனம், அது மட்டும் இல்லாத கற்பதேகம், பூரண நிலை, சுத்த சிவநிலைன்னு 8 பயிற்சிகளாக கொடுக்குறோம். ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 மாதம் பண்ணும்போதே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உணர முடியும். தியானங்கிறது மன அமைதிக்காக, ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும், இறைநிலையும் அடையணும். இது ரெண்டுமே வேணும்.
இறைநிலை அடையணுங்கிறது மட்டுமே இங்கே முக்கியம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் தன்னை யாரென்று உணர்வதற்கு நீங்கள் இங்கு உடல் ரீதியாக, அதாவது இந்த உடல் இருந்தால்தான் இந்த உயிர் உங்களை தன்னை யாரென்று உணர வைக்கும். இந்த உடல் இங்கே நல்லா இருந்தாதான் நீங்கள் யோக தவத்திலேயே சிறப்பாக வர முடியும். அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த உடலை நீங்கள் கற்பதேகமாக மாற்றணும். அது மட்டும் இல்லாது நீங்கள் பூரண நிலைங்கக்கூடிய நிலையை அடையணும். என்ன பூரண நிலை? எனக்கு செல்வம் இல்லைங்க, என்கிட்ட தொழில் இல்லைங்க, என் உடம்பு ஒரே மாதத்துக்கு 2 நாள் சளி பிடிச்சிருது, கைகால் முடியல, வீட்டில் மருத்துவ செலவுகளாக வருது, அது மட்டும் இல்லாத குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, அதனால் எனக்கு மன அமைதி இல்லை. அந்த மன அமைதிக்காக தாங்க நான் தியானத்துக்கு போனேன் எனக்கு மன அமைதி கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் என்னால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்காக தான் இந்த பயிற்சிகளை 8 பயிற்சிகளாக தொகுத்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது முதல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்க்கப்படும், குறையும். அதை நீங்களே உணர முடியும். இதுதான் முதல் பயிற்சியாகவே நான் கொடுக்குறேன். ஏன்னா வீட்டுக்கு மாசமான வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணிக்கு பிரச்சனை இருக்குது, வண்டிக்கு பெட்ரோல் போடணும், குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்குன்னு நீங்கள் சம்பாரிச்சே ஆகணும். யோகாவுக்கு போகிறேன், தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு குடும்பம்னு இருக்கும். உங்களுடைய கொள்கையும் முக்கியம், அதே நேரம் உங்களை நம்பி வந்த உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதும் இங்கே அவசியம். அப்போ இந்த மாதிரியான உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பயிற்சிகளும் நான் கொடுக்குறேன். இந்த பயிற்சிகளை எடுத்துட்டு அடுத்தடுத்த படிநிலைகளாக போகும்போது உங்கள் உடலை கற்பதேகமாக, அழியாத தேகமாக மாற்றக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் திருமுக தரிசனம்ங்கும்போது உங்களுக்குள் நீங்கள் கடந்து தன்னை யாரென்று உணர்வதற்கான பயிற்சிகளை கொடுக்குறோம். இறுதியாக சுத்த சிவநிலை, அதாவது சமாதி நிலை. அந்த சமாதி நிலைங்கிறது இந்த இறைவனை நீங்கள் யாரென்று உணர்வதற்கான ஒரு பயிற்சி தான். சுத்த சிவநிலை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நீங்கள் உங்களை உணர்ந்து இறைவனோடு இரண்டர கலப்பீர்கள், மீண்டும் பிறவாத நிலை அடைவீர்கள். அப்பேற்பட்ட பயிற்சிகளை பல குருமான்கள் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி பல பேர் எடுத்து நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, நீங்கள் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க. இறை அருளும் குரு அருளோட என் அநாதி சித்தருடைய ஆசீர்வாதத்தில் இன்மையிலும் மறுமையிலும் துன்பம் இல்லாது மரணமில்லா பெருநிலை, வள்ளல் பெருமான் சொன்னது போல மரணமில்லா பெருநிலைங்கிறது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தானே இறப்புன்னு ஒன்று இருக்கும். பிறப்பை அறுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது. அப்போ இறப்பு இல்லாதப்போ மீண்டும் நீங்கள் பிறக்கப் போவது இல்லை. எங்கும் எதிலும் மறைபொருளாய் மறைந்து இங்கு ஒவ்வொரு உயிர்களிலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். உங்களுள்ளும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான். அந்த இறைவனை யாரென்று உணர்வதற்கு முதலில் நீங்கள் யாரென்று உணர வேண்டும். கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், பரிகாரங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை தீர்க்குமே தவிர இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்புல தன்னை யாருன்னு உணர்றதுக்கான ஒரே முயற்சியும் பயிற்சியும் இதுதான். மீண்டும் பிறவி எடுப்பீங்க, பிறவி எடுத்து நீங்கள் இங்கு வருவீங்க, வந்து மறுபடியும் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு மறுபடியும் பிறப்பெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேரார். பிறவிங்கிறது கடல் போல நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பல ஆயிரம் பிறவி, பல லட்சம் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பிறவி எடுக்கிறதுல துன்பமா இன்பமானா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் தாயோடைய கருவறையில் பிறந்து நன்மை தீமை வலி துன்பம் சுகம் துக்கம்னு அனுபவித்து பொருளுக்காகவும் பேருக்காகவும் இந்த உடலுக்காகவும் அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் இந்த பிறப்பை அறுக்கணும். அப்போ பிறப்பு இல்லாது இறைவனோடு இரண்டர கலப்பது என்பது தான் இங்கு உண்மை. ஏன்னா எங்கேருந்து வந்தோமோ மீண்டும் அதே நிலையை அடைவதற்கு தான் மனித பிறப்பே இறைவன் கொடுத்தான். அந்த மனித பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்தவர்கள் யோக தவத்தில் இறைவனோடு இரண்டர கலந்து பிறவி இல்லா நிலையை அடைவார்கள். நம் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் இதை தான் பல நூல்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை முயற்சி செய்வோம். இப்பிறவியில் துன்பம் இல்லாது வாழ்ந்து கர்ம வினையான உள்வினை பயனை அறுத்து இறைவனோடு நம்ம ஐக்கியமாவதற்கான
அஷ்டாங்க யோக பயிற்சி நம்ம பிரம்மஞானம் கொடுக்குது. அனைவரும் கலந்து கொண்டு இப்பயிற்சியை எடுத்து இப்பிறவியில் மரணமில்லா பெருநிலையும் இறை அருளும் பெற்றிடுக. வாழ்க வளமுடன்.